ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சந்திரன். இது புது பிரிண்டரு. இது எப்படி ஃபுல் இன்ஸ்டாலேஷன் சிஸ்டத்தில் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் சிடி டிரைவர் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம பிரிண்டர் வாங்கியிருந்தால் அந்த பாக்ஸ்லேயே ஒரு சிடி டிரைவர் இருக்கும். அந்த சிடி டிரைவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எப்சான் அந்த பிரிண்டருடைய டிரைவர் தான். ஓகேங்களா? டிரைவர் சாஃப்ட்வேர் அதில் இருக்கும். நம்ம அப்படியே கொடுத்து இன்ஸ்டால் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா அப்ளிகேஷனும் இதாகும். ஓகேங்களா? எல்லா அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்காக கொடுக்குறது தான் இந்த இது. இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இதில் ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க ரூல்ஸ் எல்லாம் அக்ரிமெண்ட் ஓகேன்னு கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். அடுத்து செலக்ட் ஆப்ஷன். ரெண்டு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே செட்டப்பு. ஓகேங்களா? செட்டப் செலக்ட் ஆப்ஷனில் இன்னொரு டைம் அது பாருங்க. இதில் இங்கு ஃபில் பண்ணிக்கலாம், பவர் ஆன் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா செட்டப்புக்கு போவோம். இதில் வந்து டிரைவரு பிரிண்டரு எல்லாமே நான் நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறதால வந்து டவுன்லோட் ஆகுது ஆன்லைன்லேருந்து. ஓகேங்களா? இது நெட்டு கனெக்ட் ஆகலாம், அந்த இது ஃபுல்லாக இது காப்பி ஆகி ஓகே ஆகும். நான் நெட்டு கனெக்ட் பண்ணிக்கிறதால அந்தமாரி ஆகுது. ஓகேங்களா? அதை கொடுத்தவனே இந்தமாரி ஆகிடும். இதில் வந்து பிரிண்டரும் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அப்புறம் செக்கிங் சிஸ்டம் என்விரான்மெண்ட் என்னென்னா இது என்னென்ன இருக்குன்றதை காட்டு பாருங்கள். என்னென்ன டிரைவர்லாம் வேணுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஓகேங்களா? அது தேவையில்லைனா அதை டிக் எடுத்துருங்க. ஓகேங்களா? இன்ஸ்டால் நான் கொடுத்தோன்னே இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகுது. டிரைவர் சாஃப்ட்வேரு அது என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் காட்டுது. இது வந்து டவுன்லோட் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் ஆகிருந்தால நெட்டு கனெக்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிடியிலேருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை இன்ஸ்டால் பண்ணுறது இதுதான் ப்ரொசீஜரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து பிரிண்ட் டெஸ்ட்டு வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ப்ளீஸ் வெயிட் த டோன்ட் டர்ன் ஆஃப். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கிங் ஆகுது. செக்கிங் ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? செக் கொடுத்துட்டாச்சு. இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்குலேட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பனும். என்ன இது பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பிரிண்டரை போய் செக் பண்ணிக்கும். என்ன இது கண்டிஷனில் இருக்குது கண்ட்ரோல் பண்ண ஓப்பன் பண்ணிங்க. வியூ டிவைஸ் அண்டு இது வச்சுங்க. டிரைவர் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து பிரிண்டரோட டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சுனாலும் நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். செட் டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம் பிரிண்டரை. இப்போ திரும்பி அதில் ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணினா உங்கள் மானிட்டரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எப்சன் ஸ்டேட்டஸ் மானிட்டர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்க் சார்ஜிங் த நாட் கம்ப்ளீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனையாக இருக்குன்னா பிரிண்டர் வந்து ரெட் லைட் பிளிங்க் ஆகின்னு இருக்கும். ஓகேங்களா? இங்கு வந்து நான் ஃபில் ஆகலை அப்படின்னு தான் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம். அது இருந்தாலும் நமக்கு நாட் இங்க் சார்ஜ் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா? செக்கிங் மென்ஷன் அந்த மாதிரி வந்து இருக்குது பாருங்கள். ஓகே, ரிஜிஸ்டர் ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா அப்படியே போய்டும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த சீரியல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நம்மளோட எப்சானோடைய சர்வீஸ் லைஃபு எத்தனை ஒரு வருஷம் வாரண்ட்டி இருக்குன்னா அதுக்கு எதாவது பிரச்சனைனாக்க அவங்கள்ட்ட இது பண்ணுறதுக்காக தான் அது. ஏன்னா பாருங்கள், பிரிண்டரை பாருங்கள். நம்ம ரெட் லைட் பிளிங்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெட் லைட் பிளிங்க் ஆகிறத ஸ்டாப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து நம்ம இங்கு வந்து ஃபில் ஆகும் சிஸ்டம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ரைட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த பிளிங்க் பச்சை கலர் மட்டும் எரியுது பாருங்கள், பவர் பாட்டில் மட்டும். இந்தமாரி வந்துன்னு இருக்குன்னா அப்போ இங்கு வந்து ரீஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். மிஷினில் ஒரு சவுண்ட் வரும். நம்ம சிஸ்டத்தில் போய் செக் பண்ணணும். அங்கே பாருங்கள், ப்ரிப்பேரிங் த இங்க் சிஸ்டம். ஓகேங்களா? ப்ரிப்பேரிங் த இங்க் சிஸ்டம்னு சொல்லிட்டு இதாகுது. இந்த இது பிளிங்க் ஆகிறதும் ஸ்டாப் ஆகணும். அப்போ தான் இதாகும். ஸ்டாப் ஆகிடுச்சிங்களா? ஓகே, ஸ்டாப் ஆகின பிறகு இப்போ போய் சிஸ்டத்தில் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பிரிண்டர் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ரெடின்னு வந்துட்டு தான் ஓகே, பிரிண்டர் இஸ் த ரெடி. ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதான் பிரிண்டர் இன்ஸ்டாலேஷனு. இப்போ நம்ம ஒரு பிரிண்டர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்ன பிரிண்டர் தேவையோ அதை கொடுத்துட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு பிரிண்ட்டு அவுட்புட்டாக வெளியே வரும். ஓகேங்களா? பிரிண்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது இது தான். நான் வீடியோ ஒரு சில இதில் எடுத்து ஓட்டி விட்டுருப்பேன். அது எதுக்கான அந்த டிரைவர் இன்ஸ்டாலேஷன் ஸ்லோவாக தான் இருக்கும். அதை செக் பண்ணிங்க. ஓகேங்களா? பிரிண்ட்டு இப்படி தான் புதுசாக வாங்கினா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? என்ன வீடியோ உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.